அனைத்துறவர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொலியை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்க எங்க வந்திருக்கோம்னு சொன்னா கிளிநொச்சி ஏனையன் ரோட்ல இருக்க கொட்ஃபாதர் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கிறோம். இது எங்க இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இது கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல தான் இந்த கஃபே இருக்குது. இங்கதான் நாங்க சாப்பிட போறோம். எப்படி சாப்பாடு இருக்குன்னு சொல்லி பாப்போம். வீடியோக்குள்ள போய் வாங்க, வீடியோக்குள்ள போய் போவோம். ரெண்டு பேத்து குறி தான் இதுல போட்டுருக்கு. பிரியாணி நாசி குரான் சிங்கிள் போஸ் ஒரு ஆள் குறி தான். டெக்கரேஷன் போட்டுருக்கீங்க. வேற லெவல்ல இருக்கு இந்த ஹோட்டல். நாங்க இவ்வளவு நாள் சாப்பிட்ட ஹோட்டலுக்கு இது வேற லெவல்ல இருக்கு. என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? நான் சிக்கன் போட் போட்டுக்கிறேன். நீங்கள் நாசி குரான். ஓகே சரி. சிக்கன் கொத்துனாங்க. கொத்துனாங்க. ஆமா. சோறாரு? பெப்சி தான். பெப்சி. அந்த சிக்கன் ஃப்ரை இருக்கா? அதுல ரெண்டு தான். லெக் பீஸ்ல ரெண்டு. லெக் பீஸ். ரெண்டு தான். போட்டு ஃப்ரை பண்ணி தரவா இல்ல டெவல் மாதிரி? டெவல் இல்ல, ஃப்ரை மட்டும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது அப்போ போய் மேலே போய் பார்க்க போகிறேன். போய் பார்ப்போம். இதில் நைட்டில் மேலே சாப்பிடலாம். என்னன்னு சொன்னால் இல்லை மொட்டை மாடியில் மேலே. இது வேறு லெவலில் இருக்குது. இப்போ இதுலேருந்து சாப்பிட்லாம். ஆனால் நைட்லேருந்து சாப்பிட தான் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ அருமையாக இருக்குது, நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லி. எல்லாம் ஓலை கொடிச்சு நான் கிடுகால மேய்ஞ்சி நல்ல வடிவாக இருக்குது. பாருங்க என்ன அழகாக இருக்குன்னு சொல்லி. இதில் மேலேருந்து சாப்பிட சும்மா அந்த இயற்கை காற்றுக்கும் இருந்து சாப்பிட வேறு லெவலாக இருக்கும். அதோட மேலேருந்து சாப்பிடக்கல நாங்கள் இந்த ரோட்டு கரையை எஞ்சால் சைட்லேருந்து சாப்பிடணும்னா ரோட்டையும் பார்த்து கொண்டு இருந்து சாப்பிடலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏனியன் ரோட்டு பாருங்க, வசதி எல்லாம். இது ஏனியன் ரோட்டு. அங்கால ஹாஸ்பிட்டல் இருக்குது, கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல். அவ்வளோ அழகா இருக்குது. இதுல இருந்து வடிவா இருந்து அப்படியே காயா காற்று வாங்கி கொண்டு இருந்து பின்னால் போகிற வாகனத்தையும் பார்த்து கொண்டு இருந்து வடிவாக சாப்பிடலாம். பார்த்தீங்களா, நல்ல காயாக இருந்து இயற்கை காற்றுல அப்படியே இருந்து வடிவாக இருந்து சாப்பிடலாம். முன்னாடி பின்னால் பார்த்தீங்கன்னா வாகனம் தான் போய் கொண்டு வருது. நீங்கள் ரோட்டு கிளிநொச்சி. பாருங்க வடிவா அழகா நல்ல நைட்டில் தான் நல்லா இருக்குமே. நல்லா லைட் எல்லாம் போட்டு பின்ன போல இருக்குது. நைட்டில் பார்த்தா நல்லா அழகாக இருக்கும். இந்த தண்ணி தொட்டிக்க தண்ணி எல்லாம்
இப்போ நாங்கள் பார்க்கல அழகாக இருக்கும். அந்த நைட்டில் பார்க்கலாம் அந்த லைட்டு வெளிச்சங்களுக்கு நல்ல அழகாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகாக இருக்குது இந்த உணவகம் வந்து. இதில் வந்து நீங்கள் இருந்து ஊஞ்சாலும் ஆடலாம். இருந்து ஊஞ்சால் ஆடி நம்ம டைம் பாஸ் பண்ணிட்டு போகலாம். அழகாக இருந்து அதே மாதிரி இதில் எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் கேக்குகள் எதுவும் பற்றி கேக்குகள் பர்த்டேகளுக்கு கேக்கு வெட்டலாம், செலிப்ரேஷன் எதுவும் செய்யலாம். நல்லா அழகாக இருக்குது, உண்மையிலேயே நல்லா சூப்பராக இருக்குது. ஓகே, நான் இப்போ வந்து சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். போய் சாப்பிட போகிறேன்னு போய் இறங்கி போய் பார்ப்போம். சாப்பாடு ஆர்டர் பண்ணால் வந்துட்டோன்னு சொல்லி பார்ப்போம். ஆர்டர் பண்ண நாசி சிக்கன், இது சிக்கன் ஃப்ரை. ஓகே, நான் ஆர்டர் பண்ணதை வந்துட்டு ரூபியோட நேரம் வரையில வேணும். வாசமாக இருக்குது சாப்பாடு. வேறு எப்படி இருக்கு நாசி, சிக்கன் நாசி. ஏன்னா சிக்கன் நாசி ஆஃப் ஆயில் மேடம் வேற ஒரு டிஃபரெண்டாக இருக்கு. ஏன்னா இங்கே இருந்து சாப்பிட்றது ஒரு ரோட்டால எந்த வாகனம் என்னன்னு பார்த்து கொண்டு இருந்து சாப்பிடலாம். அதை விட மேலே இருந்து சாப்பிட இன்னும் சூப்பராக இருக்கு. மேலே அது நைட் டைம்ல செமையா இருக்கும் போல இருக்கு. ஓகே, வெங்காயம் இது வந்து நாங்க இப்போ சிக்கன் நாசி தான் வந்து ஆர்டர் பண்ணாங்க. அதுல வந்து ஒரு ஆஃப் ஆயில், மற்றது வெங்காயம், இது வெள்ளரி, ஏன்னா வெள்ளரி மற்ற சிக்கன் எல்லாம் போட்டு நாசி சூப்பராக வந்துருக்காங்க. அங்கே வந்து ஃப்ரை சிக்கன் நாங்கள் ஆர்டர் பண்ணாங்களோ அதுவும் வந்துட்டு. இப்போ வந்து எனக்கு வந்து கொத்து வேற இல்லை, சிக்கன் கொத்து எனக்கு தான் வந்துருக்கு. வந்து மலைமையில எனக்கு தான் ஃபர்ஸ்டா வர்றது, இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்டா வந்துச்சு. ஓகே, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. செமையா இருக்கும் போல இருக்கு. கொஞ்சம் லேட் ஆகுதான் பிரச்சனை இல்லை, நல்ல சாப்பாடு தான் பரவாயில்ல, சுவையா இருந்துச்சு. சொன்னா உடனே தான் எல்லாம் சமைச்சு கொண்டு வரீங்க. சுட 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 ஆப்போயில் எடுப்போம். முதல்ல என்னன்னு சொன்னா எடுத்து வச்சு செம்மையா இருக்கும் போல இருக்கு. அவ்வளோ சாப்பாடை பார்த்தீங்களா எப்படி இருக்கும். கிட்ட கொண்டு வந்தாலும் கிட்ட கொட்டை வரணும். ஆமாம், அது சிக்கனை பார்த்தீங்களா எப்படி இருக்கும், வேற லெவலாக இருக்கு. சாப்பிட்டு சேர்ந்து பார்ப்போம். அப்படியே சாப்பிடும் செம்மையா இருக்கு. இந்த சிக்கனை பார்த்தீங்களா, சிக்கன் எல்லாம் அப்படியே இருக்கு. நல்லா இருக்கா, தூர இந்த கூட இருக்கு. நல்ல சூப்பரா இருக்கு, நல்ல டேஸ்டாகவும் இருக்கு. அதோட சரியான பசியா இருக்கு. காலமா சாப்பிடல, அதோட சரியான பசியா இருக்குது. பாப்போம். உண்மைதானே அவ்வளோ ஆளாம் சாப்பிட்ட உணவகத்தில் சாப்பிட்டதை விட இந்த சாப்பாடும் நல்ல செம்மையா இருக்கு. நல்ல அந்த மாதிரி இருக்கு. அதை விட நல்ல சூடாகவும் இருக்கு. நான் கொடுக்குறேன். ரூபி ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்துட்டோம். ரூபி என்ன ஆர்டர் பண்ணீங்க? ரூபி வந்து கொத்து ஆர்டர் பண்ணவோ சிக்கன் கொத்து. சிக்கன் கொத்து சரி, போட்டு சாப்பிடுங்க பார்ப்போம்.
ரூபி டெய்லி நெடுகலம் வந்தா ரைஸ் ரைஸ் தான் சாப்பிட்றோம். இன்றைக்கு புதுசா கொத்து சாப்பிடுவா அது போறா. அப்படி இருக்குன்னு சொல்லி அதோட லெக் பீஸ் ரூபி வந்து லெக் பீஸ் தான் ரூபிக்கு சரியான விருப்பம். ஓகே, எடுத்து சாப்பிடுங்க. ரூபி சாப்பிட்டு சொல்லுங்க பாப்போம் எப்படி இருக்கு சாப்பாடு வந்து. நல்லா இருக்கா? சும்மையா இருக்கோ? நீங்க ஒரு நாள் ரைஸான சாப்பிடுறீங்க, இன்னைக்கு நீங்க கொத்து சாப்பிடுறீங்க. நான் பழமையில கொத்து சாப்பிடுறேன் சில நேரங்கள்ல. நான் இன்றைக்கு நாசி தான் சாப்பிடுறேன். இது நல்ல கிறிஸ்பியா இருக்கு. செமையா இருக்கு. கிறிஸ்பியா இருக்கு. சாப்பிடுங்க பாப்போம். உங்களுக்கு சிக்கன் ஃப்ரை தான் விருப்பம் என்ன? நல்லா இருக்கா? ரூபி நெடுகளும் சொல்றது இங்கே கோட்பாதருக்கு போவோம் வந்து நான் பாறையில் இன்றைக்கி தான் வந்து கூட்டிக்கொண்டு வந்துருக்கேன். ஒரு அலுவலை வந்தால் போல் இன்றைக்கி வந்து இதில் சாப்பிட்டு போவோம். ரூபி நெடுகளும் கேட்குறான்னு சொல்லி. இப்படி இருக்கு சாப்பாடு. நல்லா இருக்கா? ஓகே, முழு கொத்தும் படியாக சாப்பிட்டு அவசரம் இல்லை. 6 சாப்பிட்டு போவோம். ஓகே, குழம்பு வேணுமா? மடியா விட்டு சாப்பிடுங்க. என்ன எனக்கு லெக் பீஸ் வேணும், நீங்களே எடுத்து சாப்பிடுங்க உங்களுக்கு விருப்பமானது. படிவா சரியா? ஆறுதலாக இருந்து சாப்பிட்டு போகலாம். வீட்டை போகிற அளவில் எல்லாம் சமைக்கிறோம். படிவா சாப்பிடும். ஓகே, ஓகேயா? சரி, நாங்கள் போய் சாப்பிடுவோம். வேணும் நானும் சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்ல சுவையாக இருந்தது. முதல்ல லெவல் தெரியுமோ அந்த மாதிரி. அதோட சரியான பசிக்குது எனக்கு தெரியுமா. காலமை சாப்பிடல, அதோட சரியான பசியாக இருக்கு. ஓகே, நான் முதல்ல எல்லாத்தையும் சாப்பிடுவோம். என்ன நான் வடிவா சாப்பிட்டேன். கொத்தெல்லாம் ஃபுல்லாவே சாப்பிட்டேன். நாசி வந்து அரைவாசி தான் சாப்பிட்டு இருக்குது. என்ன சொன்னா சாப்பிடல, அதான் அவ்வளவு நிறைய இருக்குது. நிறைய சாப்பாடு நிறைய பேர். நாங்கள் கொத்தும் நாசியும் கொஞ்சம் சாப்பிட்டோம். இந்த நாசியை நாங்கள் வீட்டை வாட்டி கொண்டு போய் சாப்பிட போறோம். என்ன சொன்னா கிளிநொச்சியில இருந்து அங்க என்ன ஜெயபுரம் போற கடையில எங்களுக்கு சமைச்சிடும் திருப்பவும் பசிக்குமே இல்ல. அதுக்காக நாங்கள் இதையும் கட்டி அந்த சிக்கனையும் கட்டி கொண்டு போறோம் வீட்டை. சாப்பாடெல்லாம் நல்லாவே இருக்குது. ஓகே, இதோட நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றோம். மறக்காம எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இன்னொரு வீடியோ நாங்கள் சந்திக்கணும். பாய். வில்லும் வந்துட்டு ஓகே உள்ள சாப்பிட்னாங்க. ஓகே.